So guys, இன்னைக்கான வீடியோல எப்பவும் மாதிரி இல்லாம நம்ம இன்னைக்கு நைட் வீடியோ எடுக்க போறோம். சொல்லப்போனா நம்ம வேட்டைக்கு போறோம் guys. ஆமா guys, நைட் ரைடர்ஸ். நம்ம நைட் வந்து இன்னைக்கு வேட்டையாட போறோம். அதுவும் பெரிய பெரிய நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை தான் நம்ம இன்னைக்கு வேட்டையாட போறோம். கைஸ் ஆனா நாங்க எங்க போறோம்னு எங்களுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல. ஆனா இப்போ நைட் மணி 7 மணி ஆகுது. இனி நாங்க போயிட்டு எப்படியா 2 மணி ஆகுமோ வினோத் ப்ரோ வீட்டுக்கு வரதுக்கு ஆமா 2 மணி ஆயிரும். நைட்டு ஸ்டே பண்ணி நம்ம காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுல ஒரு பெரிய மீன் பிடிக்க போறோம். என்ன பிடிக்க போறோம் எப்படி பிடிக்க போறோம் சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட் அப்புறம் சிஎஸ் ப்ரோ லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்கல்ல. நைட்டு 12 மணி 1 மணி பேய் கூட எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு பெரிய கேங்கோட போறோம். வீட்டுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியது இருக்கு. ஸோ இங்க இருந்து இப்ப கிளம்புனா எப்ப போய் தருவோம்? இப்போ கிளம்புனா எப்படியும் ஒரு 1.5 மணி நேரத்துல போயிடலாம். 1.5 மணி நேரத்துல ஸ்பாட்டுக்கு போயிட்டு பைக்ல நார்மலா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனோம்னா நம்ம 1.5 மணி நேரத்துல ரீச் ஆயிடலாம். நாங்கள் இனி ஸ்பாட்டுக்கு போயிட்டு கன்டினியூ பண்றேன். ஃபைனலாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நான் சொன்னல ஒரு பெரிய கேங்கோட வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த கேங்கை பாருங்க. டடான் சிஎஸ் ப்ரோ பாருங்க. சிஎஸ் ப்ரோ தான் கூட்டு வந்திருக்காரு. இது ஒரு அடர்ந்த காடு. ஆனா பக்கத்துல ரோடு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணே தெரியாது. அந்த அளவுக்கு ஏரியாவே பயங்கரமா இருக்கும். பெரிய கேங்கோட வந்திருக்கோம். அதனால பேய் வந்தாலும் எது வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஜாலியா போறோம் கைஸ். நம்மள ஒரு எக்ஸ்பர்ட் தான் இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த ஃபீல்ட்ல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் கூட தான் நம்ம போறோம். அது ரொம்ப நைட்டுனால நம்ம இந்த மாதிரி யாருமே பார்த்துட்டு ட்ரை பண்ணாதுங்க. ரொம்ப ரிஸ்கான இடம். நைட்டு வந்து ஆத்துல வந்து போறது வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். பாம்பு இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சின்ன பசங்க யாராவது வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி நைட் யாரும் போகாதீங்க. ரொம்பவே டேஞ்சரஸ் கைஸ். நம்ம ஆத்துக்குள்ளாடி இறங்கிட்டோம். இன்னைக்கு நைட்டா இருக்கா, அதனால சுத்தி முத்தி என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ. ஆனா ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. கவர் எங்க இருக்கு? என்ன பாத்தியா? ஓடுது பாரு. எங்க ஓய் தெரியுதா? பாருங்க கைஸ். இப்படி கவரேஜ் பிடிச்சிருக்கு. பிடிங்க தூக்குங்க. ஏய் தூக்குறது ஜம்பாய் போகுது. பெரிய மீன் இருக்கு போல. எல்லாரும் இந்த இடத்துல என்னது? ஏய் என்ன மீன் இது? गाइस ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் நமக்கு மாட்டிருக்கு. மயில் விரால். வாவ் டிசைனை பாருங்க गाइस. வேற லெவல்ல இருக்கு. ஆடு மாதிரி இருக்கு. गाइस நம்ம வந்த மாதிரி பெரிய மீனா பிடிச்சிட்டோம். கொண்டு வந்த கவர்ல இடம் பத்தல. அந்த அளவுக்கு பெருசா ஒரு மான்ஸ்டர் பாருங்க. ப்ரோ ஷாக்ல இருக்காரு. வினோத் ப்ரோவால எதுமே பேச முடியல. என்னால எதுவும் பேச முடியல. ஏன்னா மீன் இவ்வளவு பெருசா பாருங்க. மீன் பார்த்ததே இல்ல நம்ம. ப்ரோ இன்னும் நிறைய மாட்டுமா? கண்டிப்பா ப்ரோ வாங்க பாப்போம். गाइस வந்து அரை மணி நேரம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி இவ்வளவு பாருங்க गाइस 2 அடியில பெரிய ஒரு மயில் விரால் பிடிச்சிருக்கோம். அந்த இருட்டுல தான் மீன் எல்லாமே அமைதியா இருக்கும். அதுவும் பெரிய பெரிய மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து ரொம்ப அமைதியா ஸ்லோவா இருக்கும். ஹைட் வந்து வேற அது ஒன்ன மாதிரி இருந்துச்சு. நம்ம கேங்கில் வந்து எல்லாருமே வந்து லெஃப்ட் ரைட்டு. ஏன்னா பெரிய பிரிட்ஜு ஒரு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பில்லர் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷன்லையும் தனித்தனி ஆளை விட்டு நம்ம மீனை பிடிச்சிட்டு இருக்கோம். பெரிய கேட்ஃபிஷா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கேட்ஃபிஷ் இருக்கு. அதை நம்ம பிடிக்க போகிறோம். பெரிய கேட்ஃபிஷ் தான் இந்த இடத்துல இருக்கேன் கைஸ். எவ்வளோ பெருசு இது? என்னது? ஸ்லோப்பியா கேட்ஃபிஷ்ங்க. ஏய் गाइस ஒரே டைம்ல 2 மீன். எங்களுக்கு எதை பிடிக்கறோனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த அம்மா இது என்னது? 3 கேட்ஃபிஷா? ஏய் இங்க பாருங்க गाइस. எவ்வளவு பெரிய மீன் தண்ணிக்குள்ள. என்ன போகுது ப்ரோ காதுக்குள்ள. வாங்க எடுத்து போ. அடிடா. இங்க பாருங்க அடுத்த மீன். இது என்ன ஸ்லோப்பியாவா? கெண்ட மாதிரி. அதுதான் ஸ்லோப்பியா. கெண்ட गाइस. கெண்ட மீனா இது? இது ஸ்லோப்பியா. என்னெல்லாம் மாட்டிட்டு இருக்கு ஸ்பாட்ல. கவர் சொல்லுங்க கையில இருக்கு. ஓடிக்கும் போல இருக்கு. गाइस என்னது இது? சின்னதா? இதுவே பெருசா இருக்கு. ஐயோ என்னெல்லாம் மாட்டுது. சரியான ஸ்பாட்டா இருக்கு. என்ன இது? பெருசு தப்பிட்டா. இதுவே பயங்கரமா இருக்கு ப்ரோ. கை கடிச்சிட்டா. வா ஒரு ஆள் கவர் எப்படி? गाइस இங்க வந்ததுக்கு அப்புறம் சம்பவமா நடந்துட்டு இருக்கு. எங்களால அப்படியே 2 கவர் இருக்கு. அப்படியே போடு. எங்களால என்ன நடக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எவ்வளவு ஃபிஷ் பாருங்க. கையில நிறைஞ்சு வளைஞ்சிட்டு இருக்கு. கவர் போதும் தண்ணி குறைச்சிருவோமா? குறைச்சிருந்தா சரி இப்படியே பாங்கி விட்டுருங்க. गाइस பாருங்க गाइस எவ்வளவு மீன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருக்கு. கடிக்குதா? கடிக்குது. இங்க பாருங்க. அனகொண்டா. இங்க பாருங்க गाइस. கடிச்சா? கடிக்காது. இத புடி. எஸ். அண்ணே இது எப்படி பிடிக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு அடியில சவல்ல கைய வை. அண்ணே எப்படி சொல்லி விடுங்க. गाइस இப்ப கேட் ஃபிஷ் நம்ம கையில தூக்க போறாரு. அதே மாதிரி அந்த சைடு முடிக்கணும்.
ரெண்டு சைடுல முடியும். இங்க பாருங்க எம்மா எவ்வளவு பெரிய கேட் ஃபிஷ். பெரிய கேஷ் மீன் ஒன்று பிடிச்சிருக்கோம். கைஸ் வினோத் ப்ரோ ஆனந்தத்துல இருக்கனால அவரால் எதுவுமே பேச முடியல, அவ்வளவு பெரிய மீன். வாய் பாரு பாருங்க கைஸ், பெரிய கேஷ் மீன் போடும். எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. அடு பயங்கரமா இருக்கு இன்னைக்கு வீடியோ. எப்படி வந்திருக்குன்னே தெரியல. இங்க பாருங்க அந்த மீன் மீன் முள்ளு குத்திரும். அந்த அளவு பவர்ஃபுல். போட்டுட்டேன். அடுத்த ஃபிஷ் மாட்டி இருக்கு. இது என்ன ப்ரோ? இதுவும் கெண்டை தானா? கலர் கெண்டையா? இவரு கிளாஸ் ஃபிஷ். எவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய கிளாஸ் ஃபிஷ் இப்பதான் முத வாட்டி வாழ்க்கையில பாக்குறேன். பாருங்க கிளாஸ் ஃபிஷ் ஒரு கையில எடுத்து காட்டுங்க ப்ரோ. இங்க பாருங்க கைஸ், இவ்வளவு பெரிய கிளாஸ் ஃபிஷ் தெரியுதா? நார்மலா இவ்வளவு பெருசு எங்கேயுமே பார்க்க முடியாது. பக்காவா இருக்கு. போட்டுருங்க. என்னது இது? ஸ்லோப்பியாவா? கைஸ் அடுத்து ஒரு ஸ்லோப்பியா. ஸ்லோப்பியா கிளாஸ் ஃபிஷ் என்னெல்லாமோ மாட்டிட்டு இருக்கு. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. அந்த அளவுக்கு என்னெல்லாமோ சம்பவம் நடந்துட்டு இருக்கு கைஸ். இங்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்துது. முள்ளெல்லாம் இருக்கு ப்ரோ. அடுத்தது இப்போ நம்ம ஒரு அமேசான் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இந்த சதுப்பு நிலை மாதிரி இருக்கு சரியா? இந்த ஸ்பாட்டுக்குள்ள இன்னும் பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ் ப்ரோ அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. தெரியுதா? ஃபுல் இருட்டு. இருட்டுக்கு நடுவில் நம்ம இவ்வளோ பேர் மேலே பாருங்க. ரோடு பக்காவா இருக்கா ஸ்பாட்டு. இந்த இடத்துல ஒரு பாறைக்குள்ளாடி ஏதோ ஒரு மீன் தெரியுது போல. நம்ம எல்லாருமே சைலண்டா இருப்போம் கைஸ். அப்போ தான் மீன் மாட்டும் போல. அதனால தான் நான் எதுவுமே வீடியோவில் பெருசாக பேசலை கைஸ். இந்த கல்லுக்கு விட்டாடி ஏதோ பெரிய மீன் இருக்கான். ரெண்டனமா? ஏய் என்ன மீன்? இங்க பாருங்க. ஆமா வளப்பு மீன் கைஸ். இங்க பாருங்க பக்கா ஒரு மீன் மாட்டி இருக்கு. வளப்பு மீன் ஒரு மாதிரி பளபளன்னு இருக்குது. ஜம்முன் இருக்கு. அருமையா இருக்குல்ல. சார்க்கு மாதிரி மேல ஒரு கொம்பு இருக்கு. கொம்பெல்லாம் இருக்கு. மேல எல்லாம் புறவுன்னு. இதை வளர்ப்போம் வினோத் ப்ரோ. இதை வளர்ப்போம் நம்ம மான்சர். கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு தெரியுதா? கிளாத் மீன் மாதிரி இருக்கு. கிளாத்தியா? இது கவர் பண்ணல. இத கூட பக்காவான ஒரு மீன். சூப்பரா இல்ல சொரசொரப்பா இருக்கு. அடியில இருக்கு வாய். கைஸ் ஆடியோ கிளியரா இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் இந்த வீடியோக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வேற லெவல்ல ஒரு ஃபிஷ் மாட்டி இருக்கு கைஸ். பாருங்க இதோட அழகு. செரவெல்லாம் ப்ரோ எனக்கு இத பார்க்க தான் வேற மாதிரி இருக்கு. ஷார்க் கடல்ல ஒரு சூப்பரா இருந்த ஃபிஷ் எப்படின்னா கீழ இருக்கலாம். ஆமா தரையிலே தான் ஃபுல்லா விடும். தரையில ஒரு ஜின்னு சொல்லுவாங்கல்ல. ஏசி லோச் வெரைட்டிஸ் பாத்திருப்பீங்களா? ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி தரையில தான் கல்பாசி. கல்பாசி கைஸ். இது கல்பாசி. அந்த எங்க பாருங்க. நீங்க அது வாய் காமிங்க. இத பாத்தீங்களா? ஜம்முன் லோச் வெரைட்டிஸ் கரெக்ட்டா பாத்தீங்க? யா ப்ரோ சூப்பரா இருக்கு. சரியான மீனா இருக்குது. இது கிடைக்க கஷ்டம் ப்ரோ. அப்ப இத வளப்போம் கைஸ். இத வளக்க போறோம் நம்ம. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொண்டு போ. இப்படி ஏன்டா புடிச்சுக்கடா. எங்கறாடா அப்படியே புடி. நீங்க பிடிங்க. வீடியோ எடுக்க எனக்கு பிடிக்க முடியல. பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷை வந்து நம்ம இப்போ வளர்க்க போறோம். இப்போ இல்ல நாளைக்கு இதை எடுத்துட்டு போய் வளர்க்க போறோம் கைஸ். ஆமா கைஸ். இது வரைக்கும் நிறைய கொடூரமான மீன்லாம் பிடிச்சத பாத்திருப்பீங்க. ஆனா இது ஒண்ணு தான் எங்களை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. கியூட் ஃபிஷ். ஜம்மன் இருக்கு. அப்ப கியூட்டா இருந்தா வளப்ப வரேன். நைட்ல பாருங்க சுத்தி பெரிய காடு இருக்கு பாருங்க. நம்ம தலை உயரத்துக்கு புல்லு வளர்ந்துருக்கு. அந்த காட்டுக்குள்ள இறங்கி நம்ம இந்த மாதிரி மீன் பிடிச்சதே கிடையாது. வாழ்க்கையில தான் ஃபர்ஸ்ட் டைம். என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல மலை பாம்பு வேற வந்திருக்காங்க லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதனாலதான் அந்த விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரியும். இப்ப நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கூட வந்திருக்கோம்ல, அவரு தான் சொன்னாரு கொஞ்சம் பார்த்து சேஃபா நில்லுங்க. ஒரு மலை பாம்பு இந்த இடத்துல லாஸ்ட் வீக் தான் வந்து பிடிச்சிருக்கு. நிறைய நம்ம கைஸ் ரொம்ப சேஃபா நம்ம நிக்கணும். அதனால வீடியோ பார்க்குற யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க வாழ்க்கையில என்னைக்குமே. பாத்தீங்கன்னா காடு நடுவுல தண்ணிக்குள்ளாடி இறங்கி நிற்கும். அதுவும் முட்டாவது தண்ணியில நிக்கிறோம். வெறும் ஒரு ஒத்த குண்டு பல்போட. இப்போ நம்ம ஒரு கியூட்டான ஒரு மீன் பிடிச்சோம்ல, அதுக்கு பேர் கல்பாசியா. அந்த கல்பாசியை பிடிக்கணும்னா கல்லை தான் நம்ம தேடணுமா. அப்படின்னா கல்லுக்கு இடையில தான் அந்த மீன் ஒட்டிட்டு இருக்கோம். தெரியுதா? இந்த இடத்துல ஒரு கல் இருக்கு. அப்ப இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஒரு கல்லுல ஒரு கல்பாசி பிடிச்சிருக்கோம். இன்னும் இந்த இடத்துல எத்தனை கல் இருக்கு ப்ரோ? ஒரு 24 கல் இருக்குமா? இங்க நிறையவே இருக்கு ப்ரோ. நம்ம இப்ப நின்றுட்டு இருக்க இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 குகை இருக்கு. அந்த 8 குகையில கிட்டத்தட்ட பாதி குகையை கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஃபைனலா ஒரே ஒரு குகை இருக்கு. அந்த குகையில பிடிச்சிட்டு இனி இந்த இடத்துல விட்டு கிளம்ப வேண்டியதான். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. டைம் என்னாச்சுன்னு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப எப்படியே மணி ஒரு 12 மணி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு. இந்த இடத்துல ஒரு இந்த மரத்துக்கு இடையில ஒரு மீன் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல மான்சஸ்லாம் நிறைய இருக்குது. தெரியுதா? இந்த கம்பு கடையில பாருங்க பக்கா ஒரு மீன். சிஎஸ் ப்ரோ பிடிச்சி தூக்க போறாரு. போயிட்டா வினோத் ப்ரோ இப்ப கை வச்சு பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு தண்ணிக்குள்ள. தெரியுதா? குத்துதா? இங்க பாருங்க ஒரு 2 அடி ஒரு ஆள். பக்காவான ஒரு பெரிய மீன் இந்த இடத்துல திடீர்னு இப்ப வினோத் ப்ரோ கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி மீன் தான் வினோத் ப்ரோ கை வச்சு பிடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த கேப்ல ஒரு பெரிய விரால் மீன் பாத்துருக்கோம். தெரியுதா? அதுவும் 2 அடி ரொம்ப பெருசு. எங்க இருக்கு?
தெரியும். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசா இருக்கு. சென்டர்ல அந்த கம்போட சென்டர்ல ஒரு மீன் இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசு. இப்ப சிஎஸ் ப்ரோ பிடிக்க போறாரு பாருங்க, அது பேக் அடிக்கும் எப்படியும். ஓடிட்டா இங்க போயிட்டா, எங்க போச்சு? பிடிச்சிட்டா. ஐயோ எங்க போச்சு? மாட்டிட்டு திரும்ப போயிட்டு. கைஸ் இப்ப பாத்துருப்பீங்க ஒரு விரால் மீன் பாத்தீங்களா, நான் வீடியோல காமிச்சிருந்தேன். அந்த விரால் மீன் இந்த வலையவே கிழிச்சிட்டு போயிருக்கு பாருங்க. சரி மாட்டிருந்தா வேற லெவலா இருந்திருக்கும்ல. அது எவ்வளவு பெருசு? 2 அடி இருக்கும். 2 அடி விரால் மீன் மிஸ் ஆயிட்டு கைஸ். நம்ம வந்து ஒரு 4-5 கவர் கொண்டு வந்தோம். அந்த 4-5 கவருமே ஃபுல்லாகிற அளவுக்கு பெரிய பெரிய மான்சர் ஃபிஷ்ஷாக பிடிச்சிட்டோம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா கவருக்குள்ளே அது செட் ஆகலை, அந்த அளவுக்கு பெரிய சைஸில் இருக்குது. இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வீட்டில் இருக்க அந்த பெரிய அரபைமாவுக்கு லைஃப் ஃபிஷ் வந்து ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சின்ன சைஸ் ஃபிஷ்ஷை தான் நம்ம இப்போ தேடிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த அரப்பாய்மா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நம்ம முழு சிக்கனை ஃபீட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்க. அந்த அரப்பாய்மாக்கு தான் அதுக்கான ஒரு சின்ன சைஸ் ஃபிஷ் தான் நம்ம இப்போ தேடிட்டு இருக்கோம். அதை நம்ம பிடிச்சதுமே நம்ம கிளம்பிடலாம் அங்கேருந்து. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம 7 மணி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 12-1 மணி ஆக போகுது. அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு போகணும். அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப டேஞ்சரான இடம் வேறு, நமக்கெல்லாம் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டு தண்ணிக்குள்ளாடியே ஃபுல்லாக நின்றுருக்கோம் நம்ம. அதனால் நம்ம சீக்கிரமாக அந்த ஒரு பீஸ் மட்டும் நம்ம பிடிச்சிட்டு கிளம்ப போகிறோம் கைஸ். இப்போ ஒரு மீனை நம்ம பார்த்துருக்கோம், ஒரு குட்டி மீன். இந்த மீனை நான் வினோத் ப்ரோ கையால் தான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ கையால் பிடிச்சி நம்ம அரப்பாய்மாக்கு ஃபீட் பண்ண போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? இந்த கல்லு பின்னாடி நிற்குது கரெக்டாக அந்த லைட் அடிக்கிற இடத்துல பாருங்க, ஒரு அரப்பாய்மாக்கு போட போகிற ஃபீடு. கைஸ் வினோத் ப்ரோ பிடிக்க போகிறாரு. வேற மாதிரி கைஸ், கையை வச்சு அமைக்கிட்டாரு பக்கா. தெரியுதா? சரியான மீன், வேற மாதிரி பாருங்க. இதுதான் இப்போ அரப்பாய்மாக்கு ஃபீட் பண்ண போகிறோம் கைஸ். சூப்பராக உயிரோட நம்ம பிடிச்சிட்டோம் பாருங்க. சிலோபியா ஃபிஷ் என்ன கலரா இருக்க போகிறோம். அப்போ தான் அரப்பாய்மா நல்லா கலர்ஃபுல்லாக வளரும். கைஸ் இங்க பாருங்க, அடுத்த விரால். டேய் அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். இது நாங்க திடீர்னு வெளியே போனோம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பர்ட் கூட்டிட்டு வந்திருந்தோம்ல, இது அவரு பிடிச்சி கூப்பிட்டு காட்டினார். இப்போ எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, வால்ல எல்லாம் பேட்டர்ன் பக்காவா இருக்கு. நான் ஏதோ இங்க கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ற மாதிரி கமெண்ட்ரி பண்ணிருக்கேன். பாருங்க எவ்வளவு ஃபிஷஸ் பிடிச்சிருக்கோன்னு. இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம எக்ஸ்பர்ட்டோட வீட்டுக்கு போறோம். எக்ஸ்பர்ட்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒருத்தரோட வீடை வந்து டூர் பண்ணிருந்தோம்ல, சிஎஸ் ப்ரோட ஃப்ரெண்ட், அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னைக்கு கண்டினியூ பண்றேன் கைஸ். எவ்வளவு ஃபிஷஸ் இருக்குன்னு பாருங்க, பக்காவா எக்கச்சக்கமான மான்சஸ். 2 மயில் விரால் கிடச்சிருக்கு. அதில் வந்து ஒன்று ரொம்ப குட்டியாக இருக்குது, ரெண்டுமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஷஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டு நம்ம பாய்ஸோட கிளம்பிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம எக்ஸ்பர்ட்டோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நீ கண்டினியூ பண்ணுறோம். மீனே வெளியே போட்டுருக்கு. ஆமாம், லீக் ஆகுது, தண்ணி காருக்குள்ளாயிரும். அதான் வெளியே தூக்கி காட்டுங்க. அதை எல்லாம் செத்து போச்சு கைஸ், சாவல எல்லாம் துடிச்சு உயிரோட இருக்கா, காப்பாற்றிடலாம். அப்புறம் இன்னொரு ஃபிஷ் கபீஸ் ப்ரோ கையில் இருக்கு. இதெல்லாம் தூக்கிட்டு இது வரைக்கும் தூக்கி காட்டு. பின்னாடி அப்புறம் பின்னாடி தூக்கி காட்டுங்க ப்ரோ. கேட் ஃபிஷ் இங்க பாருங்க எவ்வளவு பெருசு. சரி அப்படி இது காட்டு. அப்புறம் கபீஸ் ப்ரோ கையில வச்சிருக்கிறது பாருங்க கைஸ். லாஸ்ட் வீக் வீடியோல இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. அதான் நம்ம எக்ஸ்பர்ட்டோட வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்பவும் நம்ம அரப்பாயமா இதுக்குள்ளாடி தான் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது விடுங்கச்சி, காப்பாற்றணும், மீனை காப்பாற்றணுமா கைஸ். அப்புறமா இன்னைக்கு பாருங்க நம்ம பாய்ஸ் டச்சின், தினேஷ், சிஎஸ் ப்ரோ, வினோத் ப்ரோ, கபீஸ் ப்ரோ, அப்புறம் நான் ஜெனிஸ், இவ்வளவு பேருமா சேர்ந்து எவ்வளவு பிடிச்சிருக்கோம் பாருங்க. அப்புறம் எக்ஸ்பர்ட் வீடியோல வர மாட்டாரு கைஸ். என்னமா இருக்கு இதே கொண்டு போமா ப்ரோ. அக்வேரியம் ஃபிஷ் மாதிரி இருக்கு சிஎஸ் ப்ரோ. நீங்க உங்க வீட்ல ஒரு தொட்டி செட் பண்ணி இதை வித்துருங்க. எப்படி பாருங்க கைஸ், நம்ம பிடிச்சதுலயே பெரிய மீன் மயில் விரால் தான். பாருங்க 2 அடி சைஸ் இருக்கு. ரொம்ப கேட் ஃபிஷ் அதோட பெருசு இருக்கு. கேட் ஃபிஷ் இருக்கு. ஆமா, அத பிடிச்சதுல 2வது ஃபிஷ் மயில் விரால். பாருங்க கைஸ், டிசைன் சூப்பரா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இத பார்த்தாலே வளர்க்கணும்னு தோணுது. அப்ப வளர்ப்போம். இடம் வேண்டாமா? இது எவ்வளவு பெரிய இடம் வேணும். ஸ்னேக்ட்டுக்கு ஒரு டேங்க் ரெடி பண்ணுவோம்ல, அதுல விடலாம். அது என்னது ஸ்லோப்பியா தானே? ஆமா. இஸ் ஜிலேபி மீன். உங்க ஊர்ல எல்லாம் இது ஜிலேபின்னு சொல்லுவீங்க. இது சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? பாருங்க கைஸ். ஏய் ஆக்டிவேட் முள். மேலே எலும்பி தாருது பாருங்க, தெரியுதா? பேட்டர்ன் கீழே போகுது, மேலே வருது பாருங்க கைஸ். சூப்பரான ஒரு தேர்ட் பிடிச்ச நம்ம பெரிய மான்சர் ஃபிஷ், ஒரு பெரிய சுலோப்பியா மீன் கைஸ். இதுதான் தேர்ட் மோஸ்ட் பெரிய ஃபிஷ். அடுத்த எடுங்க ப்ரோ, இதை போட்டு. அடுத்த ஃபிஷ் வந்து சாப்பிட போறோமா? கல்பாசி கைஸ். அப்புறமா கல்பாசி பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க பேட்டர்ன். ஓட செமையா இருக்குல்ல இது. ஒரு கைஸ் கல்பாசி கண்ணு வேற ஒரு மாதிரி வர, வாயிலே கொஞ்சம் கல்லு மண்ணெல்லாம் இருக்கு பாருங்க கைஸ். சூப்பரா இருக்கு. ரொம்ப நேரம் கரையில இருக்காது, இது தண்ணிக்குள்ளே தான் எப்பவும் இருக்கும். ரொம்ப மூச்சு வாங்குது. அதை விட்டுருங்க.
தண்ணியில் விட்டுருங்க. சூப்பரா இருக்கு. அடுத்து சின்ன சின்ன சிலேபியா மீன். இது நம்ம பெரிய மான்சர். ஃபைனலா தி பிக்கஸ்ட் ஒன். தண்ணி பாம்பா கைஸ் எப்படி இருக்கு பாருங்க கைஸ். கைஸ் நம்ம பிடிச்சதுல பெரிய ஃபிஷ் நம்ம கேட் ஃபிஷ். பெரிய மான்சர் ஃபிஷ் தான் நம்ம இன்னைக்கு பிடிக்கணும்னு நினச்ச மாதிரி ஒரு பெருசாக ஒன்று பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ இடம் இருக்கும். பாருங்கள் 3 அடி லெந்து இருக்குது. மீசைக்கு பெருசாக பெரிய பெரிய மீசையெல்லாம் வச்சுருக்கு. இதுதான் எனக்கு பிடிச்சதுலேயே பெரிய ஃபிஷ்ஷு, பக்காவான பெருசு. கெண்டங்க போச்சு நீ கொஞ்சம் தள்ளிவா. செத்து போச்சா காய்ஸ்? நம்ம பிடிச்சதுல சூப்பரான ஒரு கோல்டு ஃபிஷ் ஒன்று மாட்டிருக்கு பாருங்க காய்ஸ். கோல்டு ஃபிஷ்ஷா? ஆமாம், நம்ம குளத்துல ஆற்றுல எல்லாம் வளரக்கூடிய ஒரு கோல்டு ஃபிஷ்ஷு துடிச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் இதுவும் தண்ணிக்கு வழியில் இருக்காது, அதனால நம்ம தண்ணியில் விட்டுடலாம் காய்ஸ். ஐயே சேர்க்காது அப்படியே தெரியுது. மீன் மட்டும் தான் ஆடு, நீயா ஆடுத? சைனாக்காரன் இப்படி வாழை பிடிச்சி அப்படியே ஆட்டி போடான் கைஸ். அரப்பாயமாவுக்கு லாஸ்ட் வீக் வந்து நம்ம பெரிய 2 கிலோ சிக்கன் கொடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம லைவா பிடிச்சிட்டு அந்த ஃபிஷ்ஷை போட போகிறோம் கைஸ். அரப்பாயமாவை இப்போ வந்து செகண்ட் வாட்டி நம்ம பார்க்க போகிறோம். இது இந்தியாவிலே இவர் மட்டும் தான் வச்சிருக்காரு. அப்படியா? நம்பிட்டேன். ஏன்டா இப்படி என்ன கெட்ட வார்த்தை? கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஃபிஷ்ஷை தான் நம்ம இப்போ நம்ம அரபாயமாவுக்கு போட போகிறோம். நம்ம அது பேர் என்ன, பட்டுவா? பட்டு இன்னும் வைக்கல. ஆனா லாஸ்ட் வீடியோல ரோலெக்ஸ்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நிறைய லைக்ஸ் இருந்துச்சு. ரோலெக்ஸா? ஆமா ரோலெக்ஸ். ரோலெக்ஸ்னாக்க பொருள் தெரியுமா? இல்ல வாட்ச்ல. வாட்சா? ரொம்ப மாடு. கைஸ் எக்ஸ்பர்ட்டுக்கு அந்த நேம் பிடிக்கல. ரோலெக்ஸ். கைஸ் சூரியக்கு ரோலெக்ஸ் ஓனருக்கு ரோலெக்ஸ் நேம் பிடிக்கல. சோ அதனால கைஸ் அது மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு பட்டு நம்ம அரபாயமா ரொம்ப பசியில இருக்கு. கைஸ் ரோலெக்ஸ் வந்து அவருக்கு பிடிக்கல, எக்ஸ்பர்ட்டுக்கு பிடிக்கல. சோ அதனால இன்னொரு நல்ல நேமா மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோல சொல்லுங்க. சோ எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் இருக்கும் நம்ம அந்த நேமே வச்சுக்கலாம். போட்டோ ஃபீட் பண்ண போறோம். நம்ம டெம்பரரியா பட்டுன்னு கூப்பிடுவோம். பட்டுக்கு இப்போ வினோத் ப்ரோ ஃபீட் பண்ண போறாரு. போடுங்க வினோத் ப்ரோ. பட்டுவா? நீங்க வரும்போது போடுங்க. பட்டு நாயா ப்ரோ இது. கைஸ் பாத்தீங்கன்னா பட்டுக்கு நம்ம லைவ் ஃபிஷ் ஃபீட் பண்ண போறோம். ஏய் வாய்க்குள்ள அப்படி மொத்த காங்கிரீட்டும் டமால் கேட்டு பேசா வேற லெவல். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோ சிஎஸ் ப்ரோ பாய் சூப்பர் வீடியோவோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.